சேட்டன் சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக விசில் போடுறதுக்காக ஐபிஎல் 2026ல் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து ட்ரேட் ஆகி இங்கே வரப்போறாரு அப்படிங்கிற தகவல் இல்லை கிசு கொஞ்ச நாட்களாகவே காற்றுல பரவிக்கிட்டு இருந்தது. இப்போ அஃபிஷியலாக ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்டுகளில் அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஏறக்குறைய சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேவுக்கு ஆடுறது உறுதி தான் போல அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் ஆமாம் உறுதி தான் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சஞ்சு சாம்சனை 18 கோடி கொடுத்து இங்கே வாங்கும் போது காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வேற இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸ் போடுறாங்க. அப்போ சிஎஸ்கேலேருந்து யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, 18 கோடி மதிப்புள்ள பிளேயர்களை ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை 18 கோடி மதிப்புள்ள ஒரு பிளேயரை மட்டும் ரிலீஸ் பண்ணி சஞ்சு சாம்சனை வாங்க போகிறாங்களா சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்படின்னு நிறைய விஷயத்தை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சிஎஸ்கே யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம், சஞ்சு சாம்சன் எடுக்கலாமா வேணாமா, இல்லை கிருக்கானந்தா எனக்கு வேறு பிளேயரே நாங்கள் ஆப்ஷனில் போய்க்கிறோம் கிருக்கானந்தா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐபிஎல் 2025 முடிஞ்ச நாள்லேருந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த அடுத்த ஐபிஎலுக்கு ஐபிஎல் ஆப்ஷன் 2026 ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. இன்னொரு 7 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் நியூஸஸ்லாம் உங்களுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ட்ரேடிங் நியூஸஸ் அடுத்தடுத்த நாட்களில் போட போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2026 சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ் ட்ரேட் ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். டேரெக்டாக விஷயத்துக்குள்ளே போயிடலாம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி லண்டனில் ராஜஸ்தான் ராயல்ஸோட மீட்டிங் நடந்திருக்குது. அதில் ராகுல் டிராவிட் அவர்களும் கலந்துருக்கிறாரு. அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே தெரிவிச்சிருக்கிறாங்களா என்னென்னா, எங்ககிட்ட வந்து நிறைய டீம்ஸ் ஒன்றும் இல்லை நிறைய டீம்ஸ் வந்து சஞ்சு சாம்சனையும் துருவ் ஜுரலையும் ட்ரேட் பண்ணுறதா, அதாவது எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறதா அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. பட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க தெரிவிச்சிருக்கிறது என்னென்னா, பொதுவாகவும் அவங்க அதை தான் பண்ணுறாங்க. என்னென்னா ஒரு பிளேயரை ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிளேயரை கொடுத்துட்டு இன்னொரு பிளேயரை அவங்க வாங்க மாட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆவேஷ் கானை வந்து 10 கோடி கொடுத்து, அதாவது காசு கொடுத்து பிளேயரை வாங்குறதோ, இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க கிட்டேருந்து பிளேயர் வாங்கும் போது அவங்க காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான். இப்போ ஆவேஷ் கானை லக்னோ கிட்டேருந்து வந்து 10 கோடி கொடுத்து இவங்க வாங்கினாங்க. அதே போல் 2021 ராபின் உத்தப்பாவை சிஎஸ்கே 3 கோடி கொடுத்து வாங்கினாங்க. ஸோ அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, பிளேயர்ஸ் வேணும் அப்படின்னா, இல்லை எங்களுக்கு பிளேயர் வேணும்னா காசு கொடுத்து வாங்கிக்கிறோம், இல்லை காசு கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்க. பட் இதில் துருவ் ஜுரேலை வந்து அவங்க கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சஞ்சு சாம்சன் போயிட்டாரு அப்படின்னா பேக்கப் விக்கெட் கீப்பராக துருவ் ஜுரேல் ஒன்று பார்ப்பாங்க. சரி, இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பெயர் வெளியிடப்பட விரும்பாத ஒரு சிஎஸ்கே அஃபீஷியலாக, அதாவது சிஎஸ்கே அஃபீஷியல்னா காசி தாத்தா தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது அறிவிப்புகள்லாம் அவர் தான் வந்து பேசுவார். பட் ஆனால் இந்த தடவை காசி தாத்தா கிடையாது, யார் சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனால் அஃபீஷியலான ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்ஸுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அஃபீஷியல் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் போட்டிருக்கிறாங்க. ஆமாம் சஞ்சு சாம்சனை, ஆமாம் நாங்கள் சஞ்சு சாம்சனை பற்றி பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு இந்தியன் பிளேயரு, பேட்டரு, 10க்கு ஒரு விக்கெட் கீப்பர் வேற, ஒரு ஓப்பனர் வேறங்கிறதுனால எங்கள் பிரின்சிபலில் அவர் வந்து ஒத்து போகிறாரு. ஆனால் என்னென்னா எந்த பிளேயர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் அவர் எடுக்க போகிறோம், இல்லை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுல மட்டும் இன்னும் முடிவாகலை, பார்ப்போம், இன்னும் ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் சைடில் இருந்தும் சஞ்சு சாம்சனை எடுக்கிறதுல ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஏன்னா இது இன்னைக்கு நேற்று கிடையாது. போன சீசன்லேயே சிஎஸ்கேவுக்கு சஞ்சு சாம்சன் வர போகிறாரு, ட்ரேட் ஆக போகிறாரா, இல்லை ரிலீஸ் பண்ணி ஆப்ஷனில் இவங்க எடுக்க போகிறாங்களா, ஐ மீன் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஆப்ஷனில் சிஎஸ்கே எடுக்க போகிறாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரசல் புரசலாகவே ஃபேன்ஸுகள் மத்தியிலையும் கொஞ்சம் பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா அங்கே ரியன் பராக், ஜெய்ஸ்வாலை வந்து அவங்க ஃபியூச்சர் கேப்டனாக பார்க்குறாங்க. சஞ்சு சாம்சனுக்கிட்ட இருந்து அவங்க மூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் அந்த டக்குவில் உட்காந்த மாதிரியான பிக்சர்ஸ் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. பட் இதெல்லாம் வச்சு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட முடியாது. ஆனால் இந்த தகவல்கள் கொஞ்ச நாட்களாக உலாவிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ கொஞ்சம் வெளியில் ரொம்ப அதிகமாகவே வருது. அப்படிங்கிறதுனால ஒருவேளை நடக்குமோ, சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வருவாரோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. சரி, சஞ்சு சாம்சன் வராரு, ஆனால் சஞ்சு சாம்சன் 18 கோடி, அப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் 18 கோடியை கொடுத்து தான் சஞ்சு சாம்சனை சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அழைச்சிட்டு வந்தாகணும். அந்த 18 கோடி மதிப்புள்ள பிளேயர் யாரு, 18 கோடி மதிப்புள்ள பிளேயர்ஸுகள் யாரு, சிஎஸ்கே யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை மனசில் வைக்கும்போது கண்டிப்பாக பத்திரனாவை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஜடேஜாவை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, சிவம் துபேவை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பட் போன சீசன்லேயுமே அஸ்வின் சிவம் துபேவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க சிஎஸ்கே அப்படின்னு ஃபேன்ஸுகள் மத்தியில் கொஞ்சம் ஒப்பீனியன்ஸ் போய்கிட்டு இருந்தது. பட் துபேவை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனாலே ஜடேஜாவையும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க.
பத்திரனாவும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பத்திரனாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாங்க. இந்த பக்கத்தில் தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி, ரச்சின் ரவீந்திரா, தேவன் கான்வேவை இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இந்த 4 பேரை தாண்டி ரவிச்சந்திரன் அஸ்வின், ஸோ தமிழகத்தோட ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களையும் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணும்பொழுது ஒரு 18 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கைகளில் காசு வரும் சென்னை சூப்பர் கிங்ஸ். அது அப்படியே ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கொடுத்து அப்படியே சேட்டன் சஞ்சு சாம்சனை சிஎஸ்கேவுக்கு அழைச்சிட்டு வந்து ஆட வைக்கலாம். ஏன்னா ரச்சின் ரவீந்திரா, தேவன் கான்வே இவங்க 2 பேர்த்தையும் வெளியில் அனுப்பும் பொழுது ருத்ராஜ் கேக்வாத்தையும் சஞ்சு சாம்சனையும் ஓப்பன் பண்ணி வைக்கலாம். ஸோ தோனிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் இவர் இருப்பார். அண்ட் இந்த பக்கம் தமிழ்நாட்டில் சஞ்சு சாம்சனுக்கு ஏகப்பட்ட ரசிகர் கூட்டம் இங்கே இருக்கிறாங்க. ஆல்ரெடி இந்தியா ஏக்காக நியூசிலாந்து ஏக்கு அகேன்ஸ்டாக அங்கே சேப்பாக்கில் விளையாடும் போது சஞ்சு சாம்சனுக்காக இங்கே கைத்தட்டுறதுக்கும் ஆரவாரத்துக்கும் ஒரு கூட்டம் இருந்துச்சு. எப்பெல்லாம் இருக்குங்க மேட்ச் நடக்கும்போது டிஜே எப்பெல்லாம் வந்து ஒரு மலையாள பாட்டு சஞ்சு சாம்சனோட என்ட்ரிக்கெல்லாம் போடும்போது அப்போது ஒரு ரசிகர் கூட்டம் இங்கே வந்து அவருக்காக கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதால ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதால ஸோ சஞ்சு சாம்சனை மேக்ஸிமம் எடுக்கிறதுக்காக சிஎஸ்கேவும் ஸோ போட்டி போடுவாங்க. பட் இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் கிடையாது, மல்டிபிள் டீம்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதால ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குடும்பம் இந்த மாதிரி டெவோன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா இவங்களெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் எனக்கு போன சீசன்லேருந்து அப்படி இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க அதெல்லாம் மீறி வந்துட்டாங்க. ஆமாம், நீங்கள் இடையில பார்த்துருப்பீங்களே, உர்வீல் பட்டியல் எடுத்தாங்க, ஆயுஷ் மாத்ரேவ் எடுத்தாங்க, டேவில் பிரிவிஸை பாதியில் எடுத்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மாதிரிலாம் போகவே மாட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் போனாங்களா, ஐ எம் நாட் ராங், பட் சிஎஸ்கே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸை பாதியிலே எடுக்கிறது இல்லைங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் போன தடவை தான், அதாவது ஐபிஎல் 2025 தான் இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸுகளை பாதியிலே எடுத்தாங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டிமெண்ட் பார்க்குறது, குடும்பம் இதெல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கணும், இது ஒரு ஃப்ரான்ச்சைசிஸ் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறதுனால ட்ரேடிங் நடக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, சஞ்சு சாம்சன் அங்கே கேப்டன்சி கொடுக்கல அப்படின்ட்டு தான் வெளியில் வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஓகே, அது நம்மளோட புரிதலாக கூட இருக்கலாம். ஆனால் சஞ்சு சாம்சன் இங்கே வந்து ருத்ராஜ் கேப்டன்சிக்கு கீழே ஆடுவாரா, ருத்ராஜ் கேக்வாத் கேப்டன்சிக்கு கீழே ஆடுவாராங்கிற கேள்வியை தாண்டி தோனி கேப்டன்சி பண்ணால் பரவாயில்ல, ஆடலாம். ஆனால் ருத்ராஜ் கேக்வாத் கேப்டன்சிக்கு கீழே சஞ்சு சாம்சன் ஆடுவாரா, இல்லை சஞ்சு சாம்சன் கேப்டன் ஆக்கப்படுவாரா, இல்லை ருத்ராஜ் கேக்வாத்தையே அவங்க 18 கோடி, ஏன்னா 18 கோடி ருத்ராஜ் கேக்வாத் அவரையே ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் சஞ்சு சாம்சனை ஆட வைப்பாங்களா, சஞ்சு சாம்சனை கேப்டன் ஆக்கி சஞ்சு சாம்சன் கூட ஒரு ஓப்பனரை எடுத்து ஆட வைப்பாங்களா இப்படின்னு ஒரு கேள்வி வருது. என்ன கிரிக்கானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கரெக்டு தான். ஏன்னா ஸ்டீஃபன் ஃப்ளமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கேக்வாத்தை பற்றி பேசும்போது எல்லாமே வந்து லாங் டேர்மில் லாங் லாஸ்டிக் கேப்டனாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தார் ருத்ராஜ் கேக்வாத். அதனால் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கேக்வாத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ண விட மாட்டார், இதெல்லாம் வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி எனக்குமே தோணுது. பட் ஜஸ்ட் நான் சொல்கிறேன். ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து நான் சொன்ன ஒரு 5-6 பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி, ரச்சின் ரவீந்திரா, தேவன் கான்வே, அஸ்வின் ரிலீஸ் பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது. பாப்போம், ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 5 பேரை பற்றி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 5 பேரை ரிலீஸ் பண்ணலாமா வேணாமா, இல்லை வேறு ஒரு 5-6 பிளேயர்ஸை சொல்லுங்கள், இல்லைனா கையில் 20 கோடி வர மாதிரி ஏதாவது பிளேயர்ஸை சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் சஞ்சு சாம்சன் இங்கே கூப்பிட்டுன்னு வர முடியும். சஞ்சு சாம்சன் உள்ளே வந்தாருன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பலம் அடைஞ்சிருவாங்களா அப்படின்னா நான் சஞ்சு சாம்சன் மட்டும் பற்ற மாட்டார், இன்னும் அடைக்க வேண்டிய ஓட்டைகள் நிறைய இருக்குது. சிஎஸ்கேவை தாண்டி மல்டிபிள் ஃப்ரான்ச்சைசிஸ்னா கேகேஆருக்கு விக்கெட் கீப்பர் தேவைன்னா டீகா, குர்பாஸ் 2 பேரும் ஃப்ளாப்பு. ரகுவன்ஷி இப்போ சில பல T20 லீக்ஸில் பார்க்கும்போது ஒரு விக்கெட் கீப்பராகவே மாற்றிருக்கிறாங்க. பட் ரகுவன்ஷி ரிட்டைன்லாம் பண்ணாங்க, அவரை விட மாட்டுறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு ரகுவன்ஷி ரொம்ப பிடிச்ச பிளேயர். பட் விக்கெட் கீப்பராக எந்த அளவுக்கு கேகேஆருக்கு எஃபெக்டிவாக இருக்க போறாருன்னு தெரியல. குருவாயூர் எக்ஸ்பிரஸ்லேருந்து எழும்பூர் வந்து அங்கேருந்து சேப்பாக்குக்கு வந்து விசில் போட போகிறாங்க நிறைய சேட்டன்ஸ் இந்த ஐபிஎல் 2026. அதுக்கு காரணமாக சஞ்சு சாம்சன் இங்கே ட்ரேட் ஆகி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆடுவாரா பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசியாக அஸ்வின் அண்ணா வந்து கண்டிப்பாக அடுத்த வருஷம் வேறு டீமுக்கு போகிறாரு அப்படின்னா அன்சோல்ட்லாம் ஆக மாட்டார், ஏதாவது ஒரு டீம் எடுத்துருவாங்க. பட் ஒரு பக்கம் ரஹானே வந்து தன்னோட பேஸ் ப்ரைஸை கம்மி பண்ண மாதிரி எதாவது கம்மி பண்ணி வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அஸ்வின் அண்ணா கம்மி பண்ணிட்டு போனாலும் வாய்ப்பு இருக்குது. பட் எப்படியும் ஏதாவது ஒரு டீம் பேஸ் ப்ரைஸில் எடுத்துருவாங்க, அந்த டீம் தான் தெரியல, பார்ப்போம். பட் மேபி ஆர்சிபியாக இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த வருஷமும் சரி அதுக்கு முந்தின வருஷமும் சரி வந்து ஸோ அஸ்வின் ஆர்சிபி எனக்கு என்னமோ அது இன்ஸ்டிங்க்ட் ஏதோ சொல்லுது. ஏன்னா அவரோட வீடியோக்களில் வந்து கொஞ்சம் ஆர்சிபி பற்றி கொஞ்சம் பேசுவார். ஸோ எனக்கு இன்ஸ்டிங்க்ட் ஆர்சிபிக்கு போவாரா அஸ்வின் தெரியலங்க. இதெல்லாம் ட்ரேடில் போனால் தெரியல, பட் ஏலத்துலலாம் அது ஏலம், அதை நம்ம எதுவும் ப்ரிடிக்ட்லாம் பண்ண முடியாது. சரி பார்ப்போம் என்ன நடக்குது, அஸ்வின் எந்த டீமுக்கு போகிறாரு, இல்லை சிஎஸ்கேவே வச்சுப்பாங்களா
அப்படின்னு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் விட்டால் மேபி ஆர்சிபிக்கு போவாரான்னு எனக்கு தோணுது. எப்பா சஞ்சு சாம்சன் வராருன்னு இப்போவே ஃபயர் விடாதீங்கப்பா. போன தடவை அப்படி தான் தீபக் ஹூடாவுக்கும் ராகுல் திரிபாதிக்கும் ஃபயர் விட்டுட்டு இருந்தோம். டெவோன் கான்வேக்கும் ரச்சின் ரவீந்திராவுக்கும் ஃபயர் விட்டுட்டு இருந்தோம். ஆனால் நடந்தது என்னமோ வேறு. பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம எதுவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அந்த விசிலை ஓரமாக வச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்க சில சிஎஸ்கே ஃபேன்ஸ். பரவாயில்ல, இப்போவே விசில் சத்தம்லாம் பறகுது சோஷியல் மீடியா ஃபுல்லாக. பட் சேட்டன் சஞ்சு சாம்சன் ஒருவேளை சிஎஸ்கேக்கு வந்துட்டாருன்னா விசில் சத்தத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, ஆரம்பிச்சுவாங்க. பட் நீங்கள் விசிலை போட்டுட்டே வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மேலும் ஐபிஎல் பற்றின ட்ரேடிங் நியூஸ் அதெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.